இவ்வளோ ஆர்வமாக நடத்த இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் மற்றும் மாணவர்களுக்கும் வள்ளியூர் பசுமை இயக்கம் பிளட் டோனர் வள்ளியூர் சிவந்த கரங்கள் சார்பாக ஒரு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாணவர்களுக்கு இப்போ பசுமை இயக்கம் பற்றிய விழிப்புணர்வு கொடுத்தாங்க. நான் ஒரு 2 நிமிஷம் தான், 1/2 மணி நேரம், ஏன்னா வெயில் நிறைய இருக்கு. ஆனால் இன்னைக்கூட இளைஞர்களோட முதல்ல செல்லுனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதை தவறாக நிறைய யூஸ் பண்ணி இந்த மாணவர்கள் மாணவிகள் கெட்டு போறாங்க. அது நம்ம எதுக்காக அதை யூஸ் பண்ணணுமோ அந்த லெவல்ல அதை யூஸ் பண்ணி நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேமாரி நான் திரவியம் ஹாஸ்பிட்டலோட பிஆர்ஓவா இருக்கேன். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான் உங்களுக்குலாம், மாணவர்களுக்கு. இன்னும் பைக் இல்லாம கிடையாது. அதேமாரி கஷ்டப்பட்ட பசங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் என் ஃப்ரெண்டு பைக் வச்சிருக்கான், அதனால எனக்கு பைக் வேணும்னு சொல்லி வீட்டில் அம்மா அப்பாவை கஷ்டப்பட்டு ஒரு ஃபைனான்ஸ் போட்டு பைக் எடுக்கிறீங்க. அது எனக்கு 220 KTM இந்த மாதிரி பைக் தான் வேணும், ரேஸ் வண்டி தான் வேணுங்கிறீங்க. உயிரோட மதிப்பு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வீட்டில் ஒரே பையன் தான். இன்னைக்கு முன்னால 4 பசங்க 5 பசங்க இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, எல்லாம் 2 பையன் 2 பொண்ணு, இந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கிறாங்க. பைக் ஓட்டுறது கரெக்டு, ஆனா அதுல சாகசம் காட்டுறது பாத்தீங்கன்னா ரோட்ல காட்டக்கூடாது. நான் ரோட்ல காட்டும் போது பாத்தீங்கன்னா நிறைய விபத்து நடக்குது. டெய்லி நான் விபத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுல இழப்பு பாத்தீங்கன்னா இவங்க விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாளோட அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க பேரண்ட்ஸுக்கோ அண்ணன் தம்பி அக்கா அம்மா இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பல நாள் இழப்பு. அதனால இளைஞர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளா இதை எடுத்து வண்டி ஓட்டுங்க, ஆனா சாகசம் மட்டும் பண்ணாதீங்க. ஹெல்மெட் அணிந்து, கண்டிப்பா கல்லூரிக்கு வாகனத்துல வர்றவங்க ஹெல்மெட் அணிந்து வாங்க. வெளியே போறதும் அதே மாதிரி கண்டிப்பா ஹெல்மெட் அணிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சின்ன யோசியார், நம்ம கல்லூரி காலம் ரொம்ப இனிமையான காலம். ஒரு உறவு அதை இழந்துட்டோம்னு சொன்னா அது திருப்பி கொண்டு வர முடியும். அது எப்படின்னா இப்ப அண்ணன் தம்பி பல சண்டை போட்டாங்க, அந்த மாதிரினா அது இழந்தாச்சுன்னா அடுத்த 2வது திருப்பி பேசி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அதை கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி உடம்பு சரி பண்ணிடலாம். அதே மாதிரி நேரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 11 மணி, இந்த 11 மணிங்கிறது பாத்தீங்கன்னா அடுத்தால 11:01 தான். 11 ரிட்டர்ன் 11 வராது, இதே நாள் ரிட்டர்ன் வராது. அதனால நேரத்தை நம்ம சரியாக யூஸ் பண்ணி நம்ம கல்லூரி காலங்களில் தினமும் நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம் படிக்கணும். அப்படிங்கிற ஒரு உதாரணமா எடுத்தோம்னா டெய்லி பாத்தீங்கன்னா என்ன நினைச்சாலும் சரி, காலையில ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீட்டுல கண்டிப்பா படிக்கணும், நம்ம ஃபியூச்சர் இதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மாணவ மாணவிகள் படித்து நல்ல முன்னேற்றம் பெற என்னுடைய சார்பாகவும் பிளட் டோனர் வள்ளியூர் சிவந்த கரங்கள் சட்டக்களஞ்சியம் பசுமை இயக்கம் சார்பாகவும் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து, ஏன்னா சீக்கிரமே கைத்தட்டீங்க, போடா நீ நேரம் ஆயிட்டு கால் சுடுதுன்னு சொல்றீங்க, அதனால சீக்கிரமா போறேன்னு சொல்லி நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி தந்தை நம்ம எதிராஜா அவர்களுடைய வழியிலிருந்து டாக்டர் அவர்கள் இங்கே சிறப்பாக செயல்பட்டு இந்த பள்ளியை இந்த கல்லூரியை நிர்வகித்து வராங்கிறது உதாரணம். இத்தனை மரங்கள், சுகாதாரம், மாணவர்கள் உடல் வளர்ச்சி வருவதற்கு விளையாட்டு போட்டி, இந்த விளையாட்டு போட்டியை நடத்துவது அது ஒரு விளையாட்டு போட்டியை சிறந்த ஒரு அந்த விளையாட்டுக்கு என்ன முக்கியத்துவம் அவங்க சொன்னாங்க. அது மூலமா மாணவர்கள் இது போன்ற சிறப்புமிக்க பள்ளிகளுக்கு மாணவர்களுக்கு வளர்ந்து